அக்கா என்ன செய்றாங்க? அக்கா வந்து கோயம்புத்தூர்ல அவினாஷ் லிங்கம்ல ஏஐ படிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இயர். தம்பி வந்து திருச்சியில தான் படிக்கிறான், வீட்ல இருந்து படிக்கிறான். 4th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா பூஜ்ய ஸ்ரீ சுவாமி தயானந்த ஸ்ரீ சுவாமிகளை அவருடைய பாடங்களை கேட்டிருக்கோம், நேரம் பார்த்துருக்கோம். ஒரு சௌபர்ணிக்கான்னு முசிறியில ஒரு கிராமத்துல பக்கத்துல அங்கே இருந்து அவருடைய அப்பா வந்து லாரி ஓட்டுநர். லாரி ஓட்டுநர்னா என்ன கஷ்டம்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை, அது உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க அம்மாவும் ஒரு பால் நிறுவனம் மாதிரி வச்சிருக்காங்க, கூட்டுறவு பால் பண்ணை மாதிரி வச்சிருக்காங்க. அதுல இத மாதிரி ஒரு சகோதரி வந்து ரொம்ப அழகான வார்த்தை அவங்க பயன்படுத்தினது, வாக்கியம் வந்து ரொம்ப அற்புதம். அதுக்காகவே நான் சௌபர்ணிகாவை பாராட்டுறேன். ஆனைக்கட்டி மாதிரி இருக்கக்கூடிய சின்ன கிராமத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை மக்களுக்கோ அல்லது நமக்கோ அப்படி நம்ம வீட்டுக்கோ அப்படி இருந்ததுன்னா ஒரு காவல் நிலையத்துக்கு போனா நாம ஒரு புகார் கொடுத்தோம்னா அந்த புகாரை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்காகவாவது மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க நான் வந்து 20 வருஷத்துக்கு பிறகு ஐபிஎஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், அதுல நான் வெற்றி அடைவேன். அதுக்காக மீண்டும் ஒரு பலத்த கரகோஷத்தை அடுத்தது இப்போ வந்திருக்கிறது வந்து ஆனைக்கட்டி. இன்னும் ஒரு ஊர் போயிடுச்சுன்னா இன்னும் 5 இடம் இருக்கு. வாங்க தலைவா. தலைவாவா தலைய தலை விடாமுயற்சி பாத்தியா? ரொம்ப பார்க்க வேணாம், விடாமுயற்சி பாத்தியா? குட் பேட் அக்லி. ஏன் குட் பேட் அக்லி யார் நடிச்சது? யார் நடிச்சதுன்னு எனக்கு தெரியாது. ஐயோ, ஏன் வாழ்க்கையை பாதிப்பு வீணாக்கிட்டியே? படம் ரொம்ப பார்க்க மாட்டேன். கருத்துள்ள படமா இருந்தா. என்ன படம் பார்த்த நீ? கருத்துள்ள படம் இதை எடுத்துக்கோ கையில, அப்படி பாருங்க. என்ன படம் பார்த்த? கருத்துள்ள படம் என்ன பார்த்த? ஏன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல செய்தி இப்ப சொல்ல போறேன், அம்பாக்களுக்கு போய் சேரும், உங்களுக்கு இனிமேல செய்வாங்க. மாதத்துல ஒரு திரைப்படம் உங்களுக்கு காண்பிக்கணும். காமிக்கலாமா? சரியா? ஒரு கைத்தட்டிலே வரணும். நல்ல திரைப்படங்கள் இருக்கு. அழகா சொன்னார். உங்க பேர் என்ன? மம நாம சக்திவேல். ஆஹா, சம்ஸ்கிருதம் ஜானாதி வா? संस्कृतं किंचित किंचित ஜானாதி அஸ்தி. ஜானாமி. ஜானாமி. நான் சொல்லும்போது ஜானாமி, இன்னொருத்தருக்கு தேர்ட் பர்சனுக்கு ஜானாதி. ஓ, சம்ஸ்கிருத சிபிரம் சலத்தி வா? ஒரு 5 நாளுக்கு முன்னாடி நம்ம பாஷைக்கு வந்தாச்சு. ஸ்டாக்கும் அதான். ரைட் ரைட். உங்க பேர் என்ன சொன்னீங்க? சக்திவேல். சக்திவேல். வேலு சக்தி ரெண்டும் இருக்கு. ஏன்னா வேலை கொடுத்ததே யாரு? முருகனுக்கு. சக்தி தான் கொடுத்துருக்காங்க. சக்தி வேல். அப்படி திரும்பிக்கிங்க. நீங்க பேசினா என் காதுல விழும், அவங்கள பார்க்கணும். இவங்க தான் ஆடியன்ஸ். சரிதானா? சக்தி வேல் என்ன படிக்கிறீங்க? 10ஆம் வகுப்பு முடிச்சிட்டேன், 11வது போறேன். பலே, வெரி குட். அப்பா என்ன செய்யறார்? எங்க அப்பா ஸ்தபதி. ஸ்தபதி. ஸ்தபதினா என்னன்னு சொல்லணுமே, அவங்களுக்கு தெரியணுமே, சொல்லு. கோயில் கோயில் கட்டுபவர். கோயில் கட்டுபவர். சிலை செதுக்குபவன். செதுக்குபவர். அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு தமிழ்ல, என்ன? சிற்பி. சிற்பி. ரொம்ப மகிழ்ச்சி. ரைட். எங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லக்கூடாது. ஹவுஸ் ஒய்ஃப், ஆபீஸ் ஒய்ஃப் அப்படிலாம் கிடையாது. கிரகிணி என்ன சொல்லணும்? கிரகிணி. கிரகத்துக்கு உரியவள், அல்லது தமிழ்ல இல்லத்தரசி. இல்லத்தரசி. ஒருவேளை ஆங்கிலத்திலேயே அதுவே தமிழா இருக்கு அப்படின்னா ஹோம் மேக்கர். என்ன சொல்லணும்? ஹோம் மேக்கர். சம்ஸ்கிருதத்துல சொல்லணும்னா என்ன சொல்லணும்? கிரகிணி. தமிழ்ல சொல்லணும்னா என்ன சொல்லணும்? இல்லத்தரசி, இல்லாள். அது போறோம். 3வது
ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஹவுஸ் ஒய்ஃபு, ஆஃபீஸ் ஒய்ஃபு அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரிதானா? சரி. அம்மா என்ன செய்யறாங்க? வீட்டுல இருக்காங்க. கிருகிணி. கிரகிணி. வைத்துட்டுங்கய்யா. அதான் சக்தி. சொல்லுங்க, என்ன ஆக போறீங்க நீங்க நினைச்சீங்க மனசு? சொல்லுங்க. ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறமா எம்பிபிஎஸ் ஆகணும்னு எனக்கு ஆசை. எம்பிபிஎஸ் ஆயிடுவேன். எம்பிபிஎஸ் ஆகி அது அப்படியே ஒரு பக்கம் அது பாக்குறபடி பார்த்துட்டு எங்க அப்பாவோட தொழிலையும் நான் பார்க்கணும். எனக்கு வந்து ஏழை குழந்தைகளுக்கு ஆசிரமத்துக்கெல்லாம் உதவி பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. பலே பலே பலே. இத நான் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறமா நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் செய்வேன். 20 வருஷம் ஆடுவானா? அதுக்கு ஒரு வந்து ஒரு +1 +2 முடிச்ச அப்புறம் காலேஜ் படிக்க நீட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே எம்பிபிஎஸ். எம்பிபிஎஸ்னா என்ன? MBBS அப்படின்னா என்ன? பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. ஃபர்ஸ்ட் கிளாஸ். அது முடிச்ச அப்புறம் அது போதுமா? மேற்கொண்டு நம்ம படிக்கணும். போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும். சரி, என்ன படிப்பீங்க? மேற்படிப்பு. எம்பிபிஎஸ்க்கு மேல என்ன இருக்கும்? எம்பிபிஎஸ்க்கு மேல நீட் முடிச்சுட்டு நீட் தான் முடிஞ்சிடுது. அதுக்கும் நீட்டு உண்டு. ஆமா, ரொம்ப சரி. எம்பிபிஎஸ்க்கு ஒரு நீட்டு, அதுக்கு மேல போஸ்ட் கிராஜுவேஷனுக்கும் இருக்கு, எக்ஸாம் இருக்கு, நீட் எக்ஸாம் இருக்கு. யூ ஆர் ரைட். நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணோம்னா சென்டர் ட்ரைனிங்க்கு விடுவாங்க. ட்ரைனிங்ல அது எம்பிபிஎஸ்லயே முடிஞ்சிடும். ஹவுஸ் சர்ஜன் பேரு. மறுபடியும் மேற்கொண்டு படிக்கணுமான்னு கேட்கிறேன். எம்பிபிஎஸோட போதுமா? போக தெரிஞ்சுக்கலான்னு. சரி சரி, நல்லது. சிற்பி அப்பா சிற்பியா இருக்கார். அத நான் பார்க்கணும். அந்த தொழிலையும் நான் தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும். கஷ்டம் இல்லையோ? எம்பிபிஎஸ் வேற, சிற்ப தொழில் வேற. சிற்ப தொழிலுக்கான படிப்பு ஏதாவது இருக்கா? அதுக்கு கவர்மெண்ட் ஸ்தபதி நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு படிப்பு இருக்கா? அதுக்கு படிப்பு உண்டு. என்ன படிப்பு? 2 கவர்மெண்ட் கொடுக்க மாட்டாங்கங்க சார். ஏதாச்சும் ஒண்ணுக்குதான் வாங்கலாம். அந்த டாக்டருக்கு ஒரே கவர்மெண்ட் தான் இல்லங்க சார். ஸ்தபதிக்கு கவர்மெண்ட் அப்ரூவ்டு உண்டுங்க சார். ஆமா. இல்ல இது வாங்கலாம், இல்லாட்டி இது வாங்கலாம் சார். எதை வாங்கலாம்? டாக்டர் வாங்கலாம், இல்லாட்டி ஸ்தபதி தொழில வாங்கலாம். அப்போ நீ டாக்டர் வாங்கிட்டேன்னா இது கவனம் செலுத்த முடியாதுன்னு கேட்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை கல்ல உடைக்கலாம். டைம் கிடைக்கிறப்ப சனிக்கிழமை இன்ஜெக்ஷன் போடலாம். சரி சரி, ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கு. வெரி குட். உங்களுடைய முயற்சிகளுக்கு இறைவனுடைய அருள் பரிபூர்ணமா இருக்கட்டும். ரொம்ப மகிழ்ச்சி. அப்பாவும் சிற்பினா ரொம்ப கவனத்தோட அந்த தொழில ஈடுபட்டு உன்னையும் படிக்க வச்சு. கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? பாப்பா அபிராமி. 2 பேர் தானே? 2 பேர். அதனால உன் தங்கைக்கு நீ காப்பாற்றணும், அப்பா அம்மாவை நல்லா வச்சுக்கணும். இத்தனை விஷயங்கள் இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. Give a big clap to our. இப்ப 2 ஊர் முடிஞ்சிருக்கு. 3வது ஊர் நமக்கு ஒரு மேடை கிடைச்சி அதுல பேசக்கூடிய வாய்ப்பு நிறைய பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2 பேர் கிடைச்சிருக்கு. சக்திவேலுக்கு கிடைச்சிருக்கு, சௌபர்ணிகாவுக்கு கிடைச்சிருக்கு. 2 ஊருக்கு கிடைச்சிருக்கு. ஒண்ணு ஆனகட்டி கிடைச்சிருக்கு, தென்னம்பட்டு கிடைச்சிருக்கு, செம்மங்குடி கிடைச்சிருக்கு. வேற யார் வர போறீங்க? 4 ஊர் இருக்கு. இதய பலகீனம் இருக்கிறவங்க வர வேண்டாம். அங்கே யாரு அடுத்தது? எல்லாருக்குமே இதய பலகீனமா? இதயம் நல்லெண்ணெய் சாப்பிடுற தோசை இல்லை போல இருக்கு.
சின்ன சேலம், அங்க ஆளே இல்லையா? சின்ன சேலத்துல இருந்து வரலையோ யாரும்? உனக்கு என்ன மனசுல தோணுதோ சொல்லு, ஒன்னும் யாரும் ஒன்னும் சொல்லக்கூடாது. என்ன ஆகணும்னு விரும்புற? IPS ஆகணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம சகோதரி சௌபர்ணிகா. சக்திவேல் வந்து நான் மருத்துவர் ஆகணும், அதே சமயத்துல எங்க அப்பாவுடைய தொழிலையும் விடக்கூடாது என்று சொல்லியிருக்காரு. சிற்பி ஆகணும், ஸ்தபதி ஆகணும் சொல்லியிருக்காரு. நடக்கட்டும், எது நினைக்கிறது தானே. உள்ளுவதெல்லாம் உயர்வு இல்லை, நினைப்போம். எது நடக்குதோ நடக்கட்டும். சொல்லுங்க, யாரு அடுத்தது? யார் வர போறீங்க? நான் ஒரு 10 என்ற வரலன்னா அந்த ஊர் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு முடிவு பண்ணிடலாம். சரிதானே? 10, 9, 8, 7. அப்பா, இன்னும் மானஸ்தர்கள் இருக்காங்க போல. உங்க பேர் என்ன? துர்கையே வந்திருக்காங்களே. கொஞ்ச நேரம் பொறுத்துதான் வருவாங்க. உங்களை பத்தி சொல்லுங்க. அங்க நல்லா அவங்கள பார்த்து சொல்லுங்க, எனக்கு காதுல விடுவோம். என் பேர் துர்கா தேவி. எங்க ஊர் ஜவ்வாது மலையில நெல்லிவாசல் கிராமம். ஜவ்வாது மலை, நெல்லிவாசல் மலை. நான் 11th முடிச்சிருக்கேன் இப்பதான். அப்பா வந்து கூலி வேலை தான் செய்யறாங்க, அம்மா டைலரிங் வேலை செய்யறாங்க, தாத்தா பாட்டி வந்து விவசாயம் பண்றாங்க. என் கூட பிறந்தவங்க வந்து அண்ணா, அவங்க வந்து மஞ்சக்குடி காலேஜ்ல படிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க இப்பதான். 15 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட எய்ம் வந்து IAS. எனக்கு வந்து பர்த் சர்டிபிகேட் வாங்கல சின்ன வயசுல, அதனால என் தாத்தா வந்து 6 மாசம் நடந்தாங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு, தரவே இல்ல. அதுக்கப்புறம் என் தாத்தா நேரடியா கலெக்டரே போயிட்டு சண்டை போட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க மலைவாழ் மக்கள் எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேர் எடுத்துக்கல. நான் படிச்சு அந்த மாதிரி ஆனா ஏழை பசங்களுக்கெல்லாம் சர்டிபிகேட்ஸ் என்னால முடிஞ்சது எல்லாத்தையும் சீக்கிரமா கொடுப்பேன். கஷ்டப்படுறேன். என்ன அழகா சொல்றா பத்தியா. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களை பார்க்கும்போது. எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கு. 6 மாதம் தொடர்ந்து நடந்தும் ஒரு பர்த் சர்டிபிகேட் கிடைக்கும், ஒரு பிறப்பு சான்றிதழ் கிடைக்கணும்னா லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு, நடக்க வேண்டியிருக்கு. ஏழை மக்களை எப்படிலாம் துன்புறுத்துறாங்க பாருங்க. அரசு ஊழியர்களும் அந்த அரசு அதிகாரத்துல இருக்கிறவங்களும். அதை மாற்றுவேன் நான். அதுக்காக நான் IAS படிப்பேன். ஒண்டர்ஃபுல், ஒண்டர்ஃபுல், குட். அதுவும் மலை பகுதியிலேருந்து வந்திருக்காங்க அவங்க. ஜவ்வாது மலை பக்கத்துல நெல்லிவாசல் தானே. அந்த ஊருக்கும் நல்லா செய்யலாம். கலெக்டர், மாவட்ட ஆட்சியர், ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. சுவாமிஜி இருக்கணும் இப்ப கேட்கறதுக்கு. அவ்வளவு சந்தோஷப்படுவார். நம்ம குழந்தைகள் இப்படி வந்திருக்காங்களே நினைக்கிறாங்க. பரவாயில்லையே, இந்த நல்ல நினைப்பு வந்திருக்கு உனக்கு. அதுக்காக 20 வருஷம் ஆகணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு முன்னே முடிச்சிருவேன். இப்போ வந்தாச்சு உனக்கு, +2 வந்தாச்சு. வந்துடும். டக்குன்னு ஒரு டிகிரி முடிக்கணும், அது கூட எக்ஸாம் எழுதணும். வந்திருக்கான். அப்பாவும் அம்மாவும் பாருங்க, கூலி வேலை செய்யறாங்கன்னா எவ்வளவு கஷ்டம்னு தெரியணும். முதல் விஷயம் நமக்கு என்ன தெரியணும்னா, முதல்ல என்னுடைய அப்பா அம்மா அவர்களுடைய கஷ்டம் எனக்கு தெரியும். எத்தனையோ குழந்தைகள் நல்ல பள்ளிக்கூடத்துல ஏகப்பட்டது படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க படிக்கிற நல்ல பள்ளிக்கூடம் இல்ல, நாம படிக்கிறது தான் நல்ல இடம். இறைவன் வந்து நமக்கு நல்ல இடத்தை கொடுத்துருக்கான் இல்லையா? நிறைய பிரார்த்தனைகள் செய்யலாம். நல்லவர்கள் நிறைய பேர் வருவாங்க. அம்பாக்களுடைய வழிகாட்டுதல் இருக்கு. கொஞ்சம் கடுமையா இருக்கும் சில சமயம். நம்ம நல்லா இருக்கணுமேன்னு தான் செய்வாங்க எப்பயுமே. அம்மா மாதிரி அது. ஏ ஹோம் அவே ஃப்ரம் ஹோம். வீடு தள்ளி வீட போல இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி. கிவ் எ பிக் கிளாப் டு அவர் சிஸ்டர் துர்கா தேவி. வெரி குட். அடுத்தது 4வது ஊர் மறுபடியும் என்னமா?
கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். பரவாயில்லையே, கால் மறுத்து போச்சு. ஆமா ஜாக். இந்த சார்ன்ற வார்த்தைய அப்படி திரும்பி இந்த எடுத்து கையில் எடுத்துங்க, ஒலி வாங்கி தமிழ்ல பைக்குன்னு சொல்லுவாங்க. இந்த சார் இருக்கு பத்தியா, சார்ல என்னென்ன எழுத்து இருக்குமா? நல்ல நல்ல அங்க பார்த்து சார் அப்படின்னா எத்தனை எழுத்து இருக்கு அதுல? How many letters are there in sir? What are they? SIR. நல்லா கவனிக்கணும். இப்போ நிறைய விஷயங்கள் நாம தமிழ்லயே பேசுறதே இல்லை இப்போ. ஆனா தமிழர்கள்னு சொல்லிட்டு இருக்கோம், தமிழ்நாட்டுல இருக்கோம், தமிழ் சொல்லே இல்லை. அவங்க பேசும்போது கூட அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிதான் வந்தது. நான் அப்படி தொடலை, ஏன்னா பாவம் நீ இப்போ பேசுறதே நிறுத்துற போதேன்னு விட்டுட்டேன். ஏற்றுக்கொள்ளுதல் எல்லாத்தையுமே தமிழ்ல பேசக்கூடிய ஒரு நிலைமை இப்ப இல்லை. நான் அதுக்காக எல்லாமே தமிழ்ல பேசணும்னு அவசியம் இல்லை. ஒரு காபி கடை இருக்கு, போய் நீ காபி குடிக்கணும்னு நினைக்கிற, காஃபின்றது இங்கிலீஷ் வேர்டு. அங்க போய் காஃபியை எப்படி சொல்லலாம்? கொட்டை வடிநீர் இருக்கிறதா ஐயா அப்படின்னு கேட்டேன்னா ஏற இறங்க பார்த்து நியூஸ் ஒன்று வந்திருக்குன்ட்டுவான். காஃபிக்கு கொட்டை வடிநீர்னு சொல்ல வேணாம், காஃபின்னு சொன்னா போதும். சென்ட்ரல்னு ஒரு ரயில் நிலையம் இருக்கா? இப்ப எம்ஜி ராமச்சந்திரன் இருக்கு. சென்ட்ரல்னா என்ன? நடுமைய ரயில் நிலையம் இருக்கிறதா? ஐயோ பாவம், எங்கேயோ தடுமாறி வந்திருக்கேன்னு அத சென்ட்ரல்னே சொல்லிடு. புரிஞ்சுதா? எதெல்லாம் தமிழ் சொற்கள் இருக்கிறதோ அதை நீ தமிழே பேசலாம், சரிதானா? இப்ப SIRல என்ன முக்கியம்னா, இப்ப நான் சொல்ற அந்த வார்த்தை உனக்கு புரியுதா பாரு. S stands for slave. ஸ்லேவ்னா என்ன? யார் சொல்லலாம்? What do you mean by the word slave? slave என்ற ஆங்கில சொல்லுக்கு பொருள் என்ன? யாருக்கு தெரியும்? தென்னம்பட்டு, செம்மங்குடி, சின்ன சேலம், ஆனைக்கட்டி, யாருக்கு தெரியும்? ஸ்லேவ். ஒரு மொழி தெரிஞ்சுக்கணும்னா என்ன தெரியுமா? உன்னுடைய ஒரு ஏடு எடுத்துக்கோ, நோட் புத்தகம், 100 வார்த்தை உனக்கு வினைச்சொற்கள் எழுதினாலே மொத்தம் முழு மொழியும் தெரிஞ்சிடும். அதுக்கு மேல வார்த்தை நம்ம பயன்படுத்துறது இல்லை வாழ்க்கையில, அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. பயன்படுத்துற அதிகமான வார்த்தைகளை மட்டும் எழுதி அதை தெரிஞ்சுக்கிட்டா போறோம். அப்புறம் நீ மேல் கொண்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஸ்லேவ் என்றால், நான் சொல்றேன் திரும்ப சொல்லணும், ஸ்லேவ் மீன்ஸ் அடிமை. அடிமைனா யார் தெரியுமா? சொன்னதை செஞ்சுட்டே இருப்பான், சொன்னதை செய்யணும், எல்லாம் உததான். இந்த பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம். யார் பாடினது? இந்த பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம். யார் சொன்னது? எழுந்து சொல்லணும், எழுந்து சொல்லு. எழுந்துக்க முடியாது, வயசாகி போச்சு. எழுந்து சொல்லு. சுவாமி தயானந்த சரஸ்வதி இருக்க முடியாது, வாய்ப்பு இல்லையே. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. பாரதியார் பின்னாடி இருக்கிறவங்க யாரா சொல்லி கொடுத்தாங்களா? விட்டடிச்சியா? உண்மையா இருந்தா உண்மையை சொல்லிட்டோம். இல்ல சாரா, சாருக்கு தான் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன். உட்கார். எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்லேவ். ஸ்லேவ்னா என்ன? எஸ் ஆயிட்டா. அடுத்தது என்ன எழுத்து? ஐனா என்ன? நான். புரோனவுன்ல ஐனா நான். இந்த நான் புரோனவுன் எப்பயுமே கேபிட்டல் லெட்டர் தான் வரும், ஸ்மால் லெட்டர்ல எழுத முடியாது. இங்க்ல எழுதலாம். நானு குறிப்பிடணும்னா கேபிட்டல் லெட்டர். அகங்காரம் எப்பயும் அது அப்படியே தலை நிமிர்ந்து நிற்கும். ஸ்லேவ் ஐ. ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிமைன். நான் எப்பொழுதும் உங்கள் அடிமைன்னு பிரிட்டிஷ்காரனுக்கு, நம்மை அடிமைப்படுத்தியவனுக்கு சொல்றதுக்காக சார் சார் சார்னு அந்த வெள்ளக்காரங்கிட்ட இங்கிலீஷ்காரங்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம். இப்பவும் சார் சொல்லணுமா?
தமிழ்ல என்ன இருக்கு சாருக்கு பதிலா? ஐயா. ஆசிரியர் இல்ல, சாருக்கு என்னது? ஐயா. புரியுதா? சாரை பயன்படுத்தவே கூடாது. ஐயா. அம்மா நல்லா இருக்கா, மம்மி நல்லா இருக்கா? ஏன் மம்மி சொல்லக்கூடாது? மம்மி சொன்னா என்ன ஆகும்? மம்மினா பதப்படுத்தப்பட்ட பிணம்னு அர்த்தம். அம்மா பிணமா இருக்காங்களா, உயிரோடு இருக்காங்களா? மம்மினா என்னது? பதப்படுத்தப்பட்ட பிணம், எம்பால்வ்டு கார்ப்ஸ். அந்த ஆங்கிலத்தில் இருக்க, இங்கிலீஷ் நாட்டுல இருக்கக்கூடிய, இங்கிலாந்துல இருக்கக்கூடிய மாடு மம்மீன கத்துது. என்ன கத்துது? அப்படிதான் கத்துது. அதுக்கே தமிழ் தெரியுது. நம்ம இங்க நாய் குறைக்கிற மாதிரி குறைச்சுட்டு இருக்கான். அப்பாவுக்கு என்னது? தாடி. தாடியும் இல்ல, மம்மியும் இல்ல. அம்மா அப்பா. நல்லா சொல்லு பார்க்கலாம். தாய் தந்தையர் தான். தெரிஞ்சா? ஆரம்பிங்க. சார் சொல்லக்கூடாது. ஓகேவா? ஓகே ஓகே. ஒரு கல் ஒரு கண்ணாடி. இப்படி ஒரு படம் வந்ததா? மறுபடியும் ஆங்கிலத்துல பேச ஓகே ஓகேன்றாங்க. சரிங்க சார், முடிஞ்சு போச்சு. ரொம்ப கஷ்டங்க தமிழ்நாட்டுல தமிழனை தமிழ் பேச வைக்கிறதுக்கு. தலை கீழா நின்று தண்ணி குடிச்சாலும் முடியாது, அப்படி ஆங்கிலம் உள்ள போயிருக்கு. சொல்லுங்க. என் பேர் வி மகாலட்சுமி. நான் வந்து 11வது முடிச்சுட்டு 12ஆம் வகுப்பு போறேன். மகாலட்சுமி, அற்புதமான பேர். சொல்லுங்க. அம்மா என்ன பண்றாங்க? அம்மா இல்லத்தரசி, அப்பா விவசாய வேலை செய்கிறார். அப்பா விவசாயி. எந்த ஊர்? திருவண்ணாமலை மாவட்டம், தொரப்பாடி கிராமம். யாரு அம்மாவுக்கு பதிலா யாரு கூட இருக்காங்க? அம்மாவுக்கு அப்பா இருக்கார், நீங்க இருக்கீங்க. நீங்க இப்ப விடுதிக்கு வந்துட்டீங்க. அங்க உங்க கூட பிறந்தவங்க? என் கூட பிறந்தவங்க 2 பேரு, தங்கச்சி 1, தம்பி 1. தங்க என்ன செய்யறா? தங்க பேர் என்ன? தங்கை பேர் வந்து வி அக்ஷயலட்சுமி. அக்ஷயலட்சுமி. மகாலட்சுமி, அக்ஷயலட்சுமி. அக்ஷய என்ன? குறையாதது. லட்சுமி குறையவே மாட்டா, குறையும். இப்ப அக்ஷய திருதியை வேற வரப்போகுது. அவங்க 9ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. எங்க? அவங்க நாங்க தொரப்பாடி கிராமத்துல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, அங்க படிக்கிறாங்க. தொரப்பாடினா உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா, கன்னடம் தெரியுமா? தமிழ் தான். சரி. தொரப்பாடின்றது சேலம் பக்கம் வருதோ? திருவண்ணாமலை. சரி, நான் பாரு ஓகே சொல்றேன் அவங்களுக்காக. தம்பி பெயர் வந்து வி நவீன்குமார். அவர் வந்து 6th படிக்கிறாங்க. 6வது படிக்கிறாங்க. சரி. என்னுடைய லட்சியம் வந்து டாக்டர் ஆகணும்னு. ஓ. ஆமா. நிறைய பேரை மேல அனுப்பலாம். அப்படிலாம் இல்லைங்க. அப்படிலாம் இல்ல, அவரே போயிடுவார். நான் ஏன் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னா, நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு ஃபிக்ஸ் வந்துச்சு. ஓ, ராம் ராம். ஆமா. அப்ப வந்து எங்க வீட்டுல காசும் இல்ல. அப்பா வந்து உடனே கடன் வாங்கிட்டு வந்து என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எனக்காகவே. கடன் வாங்கிட்டு கொஞ்சம் வீட்டுல எல்லாம் பிரச்சனை போகுது. அதனால எனக்கு வந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது அப்படின்ட்டு நான் நினைச்சு நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். நான் டாக்டர் ஆகிட்டு எங்க ஊர்லயே ஒரு மருத்துவமனையை கட்டி இலவச மருத்துவம் பண்ணுவேன். ஓ, மருத்துவமனை எப்படி நடத்துறது? அதுக்கு நான் டாக்டர் படிச்சு நல்ல வேலை பண்ணுவேன். பணம் வந்தாதான் நம்ம மருத்துவமனை நடத்த முடியும். அதான் சார், இலவசமா நடத்துறது. ஏழைகளுக்கு இலவசம், மற்றவங்க கிட்ட பணம். சரிதானே? அவருடைய வருமானத்துக்கு தந்தாங்க. ரொம்ப அற்புதமான முடிவு. நான் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல வந்து எங்களுடைய தெருவில் இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் கூப்பிட்டு இலவசமா கல்வி நடத்துவேன். ஓ, பலே பலே பலே. 2 days நடத்தினா இன்னைக்கு கேம்ப் வருது நானும் சொல்லிட்டு அப்புறமேட்டுதான் எப்பதான் வருவீங்கன்னு கேட்டாங்க. நான் அதை வந்துருவேன் அப்படின்னேன். நான் வந்து எங்க ஹாஸ்டல்ல வந்து யோகா மேம் இருந்தாங்க. அவங்க வந்து சேவா பாரதின்ற ஒரு அமைப்புல இருக்காங்க. அவங்க வந்து எங்க கிட்ட கேட்டாங்க இந்த அமைப்புல வந்து சேருங்கன்ட்டு. நாங்களும் போனோம். திருவண்ணாமலையில வந்து 3 days கேம்புக்கு போனோம். கேம்புக்கு போயிட்டு அங்க வந்து நிறைய விஷயம் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அது அப்படியே வந்து நாங்க எங்க தம்பிக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கூட்டிட்டு வீட்டுல வந்து
எல்லாமே நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். கேம்ப்ல என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அது எல்லாமே சொல்லி கொடுத்தேன். அவங்களும் இதை பார்த்துட்டு எப்படிக்கா நீங்க கத்துக்கிறீங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நான் எய்ம் ஃபார் சேவ் ஹாஸ்டல்ல இருந்தேன், அங்க இருந்துதான் நான் எல்லாமே கத்துக்கிட்டேன், நீங்களும் வந்து சேருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவங்களும் வந்து சேருன்னு சொல்லியிருக்காங்க. மருத்துவராக போறீங்க. நாங்க எல்லாருக்குமே இலவசமா எதனா பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அது நான் நல்லா படிச்சு ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்துல இருக்கும், சர்வீஸ் பண்ணணும், சேவை செய்யணும். நல்லது. அப்பதான் என்னால ஏழை குழந்தைகளை என்னால முடிஞ்ச சேவை செய்ய முடியும். சரி சரி, ரொம்ப அற்புதம். நன்றி ஐயா. அடுத்தது, அடுத்த ஊர் எந்த ஊர் இருக்கு இன்னும்? எந்த ஊர் இருக்கு? இப்ப எத்தனை பேர் வந்தாங்க? சௌபர்ணிகா எந்த இடத்துல இருந்து வந்தாங்க? ஆனைக்கட்டி. அதுக்கப்புறம் செம்மங்குடியில இருந்து சக்திவேல். அதுக்கு பிறகு ஜவாது மலையில இருந்து வந்தாங்களா? என்ன பட்டு யாரு? துர்கா. அதுக்கப்புறம் இப்போ வந்தது மகாலட்சுமி. அவங்க இந்த பாடு இப்ப 4 ஆயிடுச்சு, இன்னும் 2 தான் இருக்கு. ஓ, செம்மங்குடியில மாணவிகள் இல்லமும் இருக்கா? பலே பலே பலே. நீங்க செம்மங்குடியா? மாணவிகள் இல்லம். எடுத்துக்கோங்க. உங்க பேர் என்ன? என் பெயர் எம் தனுஷியா. தனுஷியா. சரி. 11th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கேன், இப்ப 12th போறேன். நான் வந்து தரங்கம்படியில இருந்து வரேன், மயிலாடுதுறை மாவட்டம். அப்பா வந்து மீனவர் தொழில் செய்யறாங்க. அம்மா வந்து மீன் வெட்டி கொடுப்பாங்க. தம்பி, என் கூட பிறந்த 2 தம்பி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் தம்பி 9th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கான், செகண்ட் தம்பி 7th முடிச்சிருக்கான். என்னோட எய்ம் வந்து பேங்க் மேனேஜரா ஆகணும். 8th ஸ்டாண்டர்ட்ல வந்து எனக்கு பேங்க் புக் இல்லைன்னு ஸ்கூல்ல கேட்டுட்டே இருந்தாங்க. அப்ப வந்து பேங்க்ல வந்து 1 மாசமா வந்து பேங்க் புக்கு ஓபன் பண்ணி தரவே இல்லை. 2 மாசமா தரேன்னு 2 மாசமா தரவே இல்லை பேங்க் புக்கு. அதுக்கப்புறம் 3ஆவது மாசம் தான் பேங்க் புக்கே தந்தாங்க. அதனால இந்த மாதிரி யாருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஆசை வந்துச்சு. நான் கண்டிப்பா ஒரு பேங்க் மேனேஜரா கண்டிப்பா ஆவேன். பேங்க் மேனேஜர் ஆகக்கூடாது, பினான்ஸ் மினிஸ்டர் ஆகணும். கண்டிப்பா நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் ஆகணும். தமிழகத்தின் நிதி அமைச்சர் யாரு? யாரு? நிர்மலா சீதாராமன் இல்ல, நம்ம சகோதரி தனுஷியா ஆகணும். ஆக முடியுமா? கண்டிப்பா. நிதி அமைச்சராகும், புரிஞ்சுதா? அல்லது நிதித்துறை செயலராகும். அப்படி ஆகும். ஒரு பேங்க் மேனேஜர், இதுக்கு ஒரு வங்கி மேலாடு. சரி, டாப். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளது. என்ன அழகு பாருங்க. வங்கிக்கு போய் கணக்கு திறக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபடுத்திருக்காங்க பாருங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சமுதாயத்துல லஞ்சம், ஊழல், நம்மளை புறக்கணிக்கிறது, ஏழைகள்னா அப்படி இருக்கு. இதை மாத்தணும். மாத்துறதுக்காகத்தான் நம்ம வந்து தயானந்த சரஸ்வதி சுவாமிகளுடைய இந்த விடுதிக்கு வந்திருக்கோம். எய்ம் ஃபார் சேவா அதுக்குதான். மாத்தியே ஆகணும். எப்படி மாத்த போறோம்னு சொல்ல போறோம். வாழ்க நம்முடைய தனுஷியா. வெற்றி. பாருங்க, அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் மீனவர் சமுதாயத்துல பிறந்தவர். பின்னாடி இருக்கார் பாருங்க சுவாமிஜி, அவருக்கு தான் தீபம் காட்டுறார். போய் பாருங்க, யார் பாருங்க. இந்த பக்கம் ஃபேனை தாண்டி போங்க. இப்படி உள்ள யார் இருக்காங்க? அங்க யாருன்னு தெரியல. சுவாமிஜி இருக்காராங்க. கற்பூரம் காமிக்கிறாரா? யாருக்கு காமிக்கிறார் அது தெரியல இல்லையா? அவர் மீனவ பெண்ணினுடைய மகன், பேரு வியாசர். அவர் பேர் என்னது? மீனவ சமுதாயத்துல பிறந்தவர் தான் அவரு. இப்ப மீனவ சமுதாயத்துல ஒரு பெண் பிறந்து உலகம் முழுக்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. யாரு? உலகத்துல எல்லாரும் அம்மாவை பார்த்து கன்னியாகுமரிக்கு இப்போ வந்தாங்க, தெரியுமா?
தனுஷியா எந்த சமுதாயத்துல பிறந்தாங்களோ அதே சமுதாயத்துல பிறந்து உலகம் முழுக்க இன்னைக்கு கலக்கிட்டு இருக்காங்க. மாதா அமிர்தானந்தமயி சொல்லு பார்க்கலாம். உலகம் முழுக்க சுத்துறாங்க. இங்கிலாந்து, அமெரிக்கா, கனடா, ஜப்பான், சிங்கப்பூர், ஐரோப்பிய நாடுகள் எல்லா இடத்துலயும் நிறைய மருத்துவமனைகள் கட்டிருக்காங்க, நிறைய பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய கல்லூரிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரே அம்மா, அவங்க படிக்கிறே இல்ல, 5வது தான். சுதாமணின்னு பேரு, அவங்க அப்பா வச்ச பேர், அப்பா அம்மா வச்ச பேர். டாப்ல இருக்காங்க. அந்த அம்மாவை பார்க்கணும்னு நிறைய பேர் தவம் கெடுக்கிறாங்க. இந்து சமுதாயத்துல, மீனவ சமுதாயத்துல பிறந்த அம்மா பேர் என்ன? இப்ப இருக்கிறவங்க பேரு அமிர்தானந்த. சத்தமா சொல்லு. பாத்திருக்கியா? படம் பாத்திருக்கியா? அவங்கள பார்க்கணும். பார்த்தா தெரியும். ரொம்ப சந்தோஷம். போங்க. இன்னும் எத்தனை ஊர் இருக்கு? 2 ஊர் இருக்கா? ஒரு ஊர் தான் இருக்கா? 2 ஊர் இருக்கணுமே. செம்மங்குடியிலேயே 2 வந்துருத்த. வாமா. உங்க பேர் என்ன? சபிதா. அப்படி திரும்பி சொல்லுங்க. சபிதா. சபிதா. என்ன செய்றீங்க? 7ஆம் வகுப்பு முடிச்சிட்டு 8ஆம் வகுப்பு போறேன். எந்த விடுதி? சின்ன சேலம் விடுதி. சரி. அம்மா என்ன செய்யறாங்க? அம்மா இல்லத்தரசி. சரி. அப்பா? அப்பா விவசாயம் பண்றாங்க. சரி. கூட பிறந்தவங்க? என்னையோட சேர்த்து 4 பேர். 4 பேர். சரி. அக்கா 12th படிக்கிறாங்க, பெரியக்கா. பேர். சரி. அக்கா 10th முடிச்சுட்டு 11th போறாங்க. சரி. சாவித்ரி. சரி. தம்பி ஒருத்தன். சரி. பசுபதி. பசுபதி. ஓகே. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்னவாக விரும்புறீங்க? நான் வக்கீல் ஆகணும்னு ஆசை. லாயர், லா படிக்கணும். ரொம்ப சரி. ஏன்னா இப்ப சட்டத்தை தெரிந்தவர்கள் தவறு செய்கிறார்கள். நான் சட்டம் படிப்பேன், நீதி நேர்மையோடு இருப்பேன், புரிஞ்சுதா? நியாய சாஸ்திரத்துல நான் படிப்பேன், நிபுணனாவேன். அப்படி ஒரு சகோதரி நம்ம இடத்துல இருக்காங்க. சொல்லுங்க. ஏன் நான் எதனால வக்கீல் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னா, எங்க ஊர்ல வந்து காடு பிரச்சனை நிறைய இருக்கும். அதனால நாங்க போலீஸ் கிட்ட எல்லாம் நிறைய வாட்டி சொல்லி. எந்த ஊர் இது? கள்ளக்குறிச்சி மாவட்டம் மல்லிகைப்பாடி கிராமம். ஓ, இப்ப கள்ளச்சாராயத்துல இறந்து போனாங்க. சரி, சொல்லு. எங்க ஊர்ல காடு பிரச்சனை நிறைய இருக்கும். அது போலீஸ் கிட்ட எல்லாம் நிறைய வாட்டி சொல்லுவோம். அது எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. அப்புறமேட்டு கோர்ட்ல எல்லாம் போய் சொல்லுவோம். அதுக்கு வாதாடுறதுக்கு வக்கீல் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்புறமேட்டு அங்கங்க போய் அலைவாங்க. எங்க அப்பா நிறைய வீட்டுல இது மாதிரி பிரச்சனை எல்லாம், காடு பிரச்சனை நிறைய இருக்கு. அப்புறமேட்டு எங்க அப்பா சொன்னாரு, நீ வேணா வக்கீல் படி, எல்லாத்துக்கும் உதவியா இருக்கும், நீ படி, எல்லாத்துக்கும் நீ தான் வக்கீல் ஆனா நீ தான் எல்லாத்துக்கும் ஈஸியா இருக்கும், நீ படி அப்படின்னு சொல்லி. வக்கீலாத்து மட்டும் இல்ல, அதுல இருந்து அப்படியே மேல உயர்ந்து நீதிபதி ஆகணும். என்ன ஆகணும்? ஜட்ஜ் ஆகணும். சரிதானா? ஜட்ஜா உயர் நீதிமன்றத்துல மட்டும் இல்ல, உச்ச நீதிமன்றத்துல என்ன ஆகணும்? ஜட்ஜா. அப்படி படிக்கணும் நல்லா. சரிதானா? அது எங்க அப்பா ஆசை மட்டும் இல்ல, இது என்னோட ஆசையும். எல்லாம் இறைவனுடைய ஆசை. நல்லபடி. ஜோர். எக்ஸலன்ட். இன்னும் யார் வரணும்? இன்னும் ஒருத்தர் வரணும். எந்த ஊரு? எந்த ஊர் இது? தென்னம்பட்டா? தென்னம்பட்டு வரலையோ? வந்தாச்சு. எல்லா ஊரும் முடிஞ்சுதா? நான் அவரோட தப்பா கணக்கு போட்டுருன்னா? கடலூர். கடலூர் யாரப்பா? இப்பதான் வந்து உட்கார்ந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? சொல்ல. ஓ, தியானத்துல இல்லையா அவங்க? ஓஹோ, கடலூர் இப்பதான் வந்தாங்களா? ஓ, அரைவ்டு, ஜஸ்ட் அரைவ்டு. ஓகே, சரி. இப்ப நல்லா கவனிங்க ஒரு விஷயம். நம்ம விடுதியில இருக்கோம். நமக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கும். இருக்குமா இருக்காதா? ஒவ்வொரு விடுதிக்கும் தனித்தனி பிரார்த்தனை இருக்குமா? நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து ஒரே பிரார்த்தனை இருக்குமா? இப்போ சின்ன சேலத்துல இருக்கிறவங்களும், தென்னம்பட்டில் இருக்கிறவங்க, இது செம்மங்குடியில இருக்கிறவங்களும், இப்படி ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் நம்ம எல்லாம் சேரும் போது அங்க இருக்கிற பிரார்த்தனை இங்க இருக்கிற பிரார்த்தனை வித்தியாசப்படுமா? ஒரே மாதிரி இருக்குமா?
அப்ப எல்லாரும் சேர்ந்து பாட முடியுமா? ஸ்லோகங்கள் சொல்ல முடியுமா? சொல்லலாம். என்ன ஸ்லோகம் நீங்க சொல்வீங்க? காலையில என்ன பாட்டு பாடுவீங்க? தமிழ்ல பாடுவீங்களா, சம்ஸ்கிருத ஸ்லோகம் சொல்லுவீங்களா? என்னது? சம்ஸ்கிருதம். தமிழ்ல பாட்டு இல்லையோ? சம்ஸ்கிருதத்திலையும் சொல்லுவீங்க, தமிழ்லையும் சொல்லுவீங்க. முதல்ல தாய்மொழி தமிழ்ல ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம் சேர்ந்து. என்ன பாட்டு? கணபதி பத்தியா, சரஸ்வதி பத்தியா? என்ன பாட்டு? என்னையா முடிக்கிறீங்க? இருக்கா இல்லையா? என்ன பாட்டு? பாலும் தெளித்தேனும் அப்படியா? வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம், அதுவா? இதுவும் இல்லையா? விநாயகனே வெவ்வினையை வேறது கவல்லான், சீர்காழி கோவிந்தராஜன் பாட்டா? என்ன பாட்டு? வினை விநாயகர் அகவல். அட சொல்லுங்க பார்க்கலாம். விநாயகர் அகவல். ஓம் சீதக்களப செந்தாமரைப்போம் பல இசை பாட பொன்னர் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்து அழகு எரிப்ப பேழை வயிறும் பெரும்பார கோடும் வேழம் நெஞ்சில் குடிகொண்ட நீல வேலியும் நான்கவாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மதச் சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன் முடியும் இரண்ட முப்புரி நூல் திகழொளி மார்பும் சொல்பதம் கடந்த துரிய விஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பகக்களிலே இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் அறுத்தே திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்து என் குழந்தனில் புகுந்து குருவடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்து எனக்கு அருளி. போரும் ஏன்னா பல பேரு இப்படியே பின்னணி பாடகர் முன்னணி பாடகர் மாதிரி ஆயிப்போச்சு. வாயே திறக்கலையே. மத்த விடுதியில இல்லையோ இது? சரி, சம்ஸ்கிருத ஸ்லோகமாவது சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். பிரணம்ய சிரசா தேவம் நம்மால் என்ன செய்யறார் தலைவர்? எந்த இடத்துல வாய் திறக்கும் தெரியலையே. டப்பிங் பட மாதிரி இருக்க ஐயா. செம்மங்குடியில இல்ல போல இருக்க பயிற்சி. பாய்ஸ் கணேஷ் சோஸ்திரம் இல்லையா? ஒண்ணு இல்லையே. சீதக்கிழமை நான் பார்த்துட்டே இருந்தேன். ரஜினிகாந்த் வாயசிக்கிற மாதிரி, ஜேசுதாஸ் பின்னாடி பாடுற மாதிரி அவன் அப்படி வாயை திறந்தான். அப்படியே வச்சுப்போம் கடைசி வரணும். சரி, இப்போ ஒரு பாட்டு பாடுறேன். அந்த பாட்டினுடைய பொருள் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பாட்டை நல்லா கேட்கணும்.
சரிதானா? பொருள் எந்த விடுதி மாணவர்கள் சொல்றாங்களோ அந்த விடுதிக்கு பாராட்டுதல்கள் மட்டுமல்ல, அந்த விடுதியில் இருக்கிற எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பரிசு உண்டு. பூர்ணாஜி கொடுப்பார். சரிதானா? யார் சொல்றாங்கன்னு பாக்க இன்னும் பதிலே வரலையே, பாட்டு பாடி அதுக்கப்புறம் நீ பதில் சொல்லணும். சரிதானா? அதோட நிகழ்ச்சி முடிஞ்சது. சரிதானா? ஏன்னா போய் கொஞ்ச நேரமாவது இந்த ஆசிரமத்தை சுத்தி பார்க்கணும். மேதா தட்சிணாமூர்த்தி முன்னாடி உட்காரணும். அற்புதமான பிரம்மாண்டமான விக்கிரகம். அப்படியே பூஜை செய்து 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 அந்த சாநித்தியத்துல நீங்க என்னென்னலாம் நினைச்சீங்களோ அதெல்லாம் நடக்கும். சரிதானா? அங்க எதிரில குரு இருக்கார். தட்சிணாமூர்த்திக்கு எதிரில குரு இருக்கார். அந்த குரு தட்சிணாமூர்த்தியை பார்க்கிறார். குரு, இந்த குருவின் குரு இவர். அவருக்கு பேரு, குருவின் குருவுக்கு பேரு பரம குரு. சரிதானா? குருவின் குருவுக்கு பேர் என்னது? குரு. அதுக்கு மேல குருவின் குருவுக்கு என்ன பேரு? அவருடைய குருவுக்கு என்ன பேரு? பரமகுருவுக்கு குரு குரு தான். ஆனா இந்த குருவின் குருவின் குரு அவருக்கு யார் என்ன பேரு? பரமானந்த குருவா? பரமேஷ்டி குரு. நிவேதிதையினுடைய குரு யாரு? பாரதியினுடைய குரு யாரு? நிவேதிதா. சொல் பார்க்கலாம். சுப்பிரமணிய பாரதியாருடைய குரு யாரு? நிவேதிதையினுடைய குரு யாரு? விவேகானந்தர். சபாஷ். விவேகானந்தருடைய குரு யாரு? நீங்க சொல்லல, அம்பா சொல்லிவிட்டாங்க. அது காதுல கேட்டு எனக்கு 1000 கண்ணு 1000 காது எனக்கு. விராட்ட ஸ்வரூபம் நான். நீங்க சொன்னீங்க பலேன்னு சொன்னது அம்பாக்கு. அம்பா தான் சொன்னாங்க, விவேகானந்தர். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரிதானா? பாட்டு பாடலாமா? பாட்டை நல்லா கவனிக்கணும். கவனிச்சு அதுக்கு என்ன பொருள் சொல்லணும். கண்ணா உன் சந்நிதியில் நானும் இடம் பெற வேண்டும். கருணையுடன் எனக்கு அருள்வாய். காலடியில் நான் இருக்க காலமெல்லாம் தொழுதிருக்க தகுதியை எந்தனுக்கு அருள்வாய். கண்ணா உன் சந்நிதியில் நானும் இடம் பெற வேண்டும். கருணையுடன் எனக்கு அருள்வாய். காலடியில் நான் இருக்க காலமெல்லாம் தொழுதிருக்க தகுதியை எந்தனுக்கு அருள்வாய். இது பல்லவி பாட்டு. இனிமேல் சரணம் வரப்போகுது. புல்லாங்குழல் உனது கைகளில் தவழ்ந்திருக்க புண்ணியம் செய்ததென்ன வியந்தேன். காட்டிலே வாழ்ந்த அது வீட்டினை விட்டு வந்து கட்டம் மிக ஏற்றதனை உணர்ந்தேன். அங்கமெல்லாம் சீவி சீவி அறுத்தனர் துண்டு துண்டாய் அனலில் இட்டு அதை வாட்டி துளைத்தனர் உடல் முழுதும் சகித்தது அத்தனையும் கிடைத்தது கண்ணா உன் ஸ்பரிசம். தன்னையே எரித்து கொண்டு சன்னதியில் ஒளி பரப்பும் என்னை விளக்கதனை பார்த்தேன்.
தன்னையே எரித்து கொண்டு சன்னதியில் ஒளி பரப்பும் என்னை விளக்கதனை பார்த்தேன். ஆயுள் உள்ளவரை ஆண்டவனின் சேவை செய்யும் அருங்குணம் தேவை என்று உணர்ந்தேன். தன்னையே அழித்து கொண்டு உதுபத்தி எறிவதென்ன, அதற்கிங்கு தகுதி என்ன, உணர்ந்திட நானும் கொஞ்சம் விழைந்தேன். தன்னையே அழித்து கொண்டு தருவது நறுமணத்தை, தியாகமே தகுதி என்று உணர்ந்தேன். பற்றியது கற்பூரம், சுற்றியது தட்டோடு, காட்டியது உன் உருவை கண்ணா. எரிந்தது கற்பூரம், எதுவுமே மிச்சம் இல்லை. தெரிந்தது தேவையான தகுதி. கண்ணா உன் சந்நிதியில் நானும் இடம் பெற வேண்டும். கருணையுடன் எனக்கு அருள்வாய். இந்த பாட்டுல என்ன சொல்ல வருகிறது விஷயம்? ஒண்ணு, இங்க வாங்க, வேற யார் சொல்ல போறீங்க? சக்தி வேல் வந்துட்டார், நில்லுங்க. வேற யார்? நீங்க செம்மங்குடி. 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 செம்மங்குடி முதல்ல வந்தாச்சு. வேற ஊர்ல மானஸ்தர்கள், மானம் உள்ளவர்கள் இருக்கீங்களா? இதய பலகீனம் இல்லாதவர்கள் இருக்கீங்களா? வீராங்கனைகள் இருக்கீங்களா? தில்லையாடி வள்ளியம்மை இருக்கீங்களா? ஜான்சி ராணி லட்சுமிபாய் இருக்கீங்களா? பரவாயில்லையே, ஒரு அம்மா வராங்க. வேற யார் இருக்கீங்க? பரவாயில்லையே. எந்த எந்த கேள்வி கேட்டாலும் இவங்க தான் போவாங்க, மீதி பேர் யாரும் வரக்கூடாது அப்படி சொல்லி அமைச்சிருக்காங்களா? சில வாத்தியார் இன்ஸ்பெக்டர் வரத்துக்கு முன்னாடி சொல்லிடுவார், யாரும் எழுந்து பதில் சொல்லக்கூடாது, ஏய் நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுவார். அவன் பாக்குறான் பயந்து, ஐயோ நம்ம சொல்லணுமா, பின்னாடி பாக்குறான். அவன் ஒண்ணு சொல்ல மாட்டேன், நீ என்ன பாக்குறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அவனே இல்லடா ஒண்ணுதான், அவன் வேற சொல்றான் ஒன்னதான் பார்த்தா பயமா இருக்கான் அப்படிங்கிறான். சரி, பயம் இல்லையே உனக்கு, நீ தலைடா, குட் பேட் அக்லி. தளபதியா? ஐயோ அது விஜய் ஜோசப் வச்சுற ஆபத்து. விஜய் ஜோசப் எல்லாம் வச்சுக்காது, அவன் மேல் நடிக்க முடியாது. நான் படிக்க இது வந்துட்டார், கட்சி ஆரம்பிச்சுட்டார், ஜாக்கிரதை, அதுக்கு நம்பாத இனிமேல். சரி, நீங்க எந்த ஊர் சொன்னீங்க? செம்மங்குடி. செம்மங்குடி 2, ஆனைக்கட்டி, தென்னம்பட்டு. வேற எந்த ஊர் நிறுத்தி இருக்குது கீழே? வராத ஊர் எது? விருத்தாச்சலமா? சின்ன சேலம். ஐயோ சின்ன சேலம் எங்க? கடலூர். கடலூர் கூட வரலாமே, இப்பதானே வந்திருக்காங்க, போன தடவை தந்துட்டாங்களா? கடலூர். கடலூர்ல யாரும் பாவம் தைரியசாலிகள் இல்லை, விட்டுடுவோம். இது இந்த ஊர் என்னது? சின்ன சேலம் தானே? சின்ன சேலம் எங்கப்பா? நீ போடிங்கிறாவோ? போடி நான் போலன்றாவோ? சரி, தைரியசாலி இல்ல போறது. ஓகே.
மானம் ரோஷம் உப்பு நிறைய போடுறாங்க போட்டு ஹாஸ்டல். பலே பலே. பேரை வரிசையா சொல்லிடுவாங்க. ஒரு இது எடுத்துங்க, ஒலி வாங்கி எடுத்துருங்க. உங்க பேரு டக்கு டக்குன்னு சொல்லணும். 2 நிமிஷத்துல இந்த பாட்டுல என்ன இருக்குன்னு சொல்லணும். அங்க போங்க, அங்க போங்க, அங்க அக்கா அங்க வரிசையா. என் பேர் ஜெயதீப்யா. நீ முன்னாடி வா. போ இங்க வாங்க. வரிசையா நில்லு. என் பேர் ஜெயதீப்யா. நான் சின்ன சேலம் ஹாஸ்டல்ல விடுதியிலிருந்து வரேன். இந்த பாடல் சொல்வது என்ன? கண்ணாவன் சன்னதியில தான் நம்ம இறைவன் சன்னதியில போய் நம்ம காலடியில் இருக்கிறோன்னு சொல்றாங்க. கற்பூரத்துக்கு கிடைத்த வாய்ப்பு கூட நம்மளுக்கு கிடைக்கல. நம்ம நல்ல பேர் என்ன சொன்னீங்க? திவ்யா. நல்ல முயற்சி. தைரியமா வந்து பேசணும்னு நினைக்கிறப்ப அதுக்கே ஒரு கைத்தட்டு கொடுங்க அவளுக்கு. எப்பவுமே என்ன தெரியுமா, சும்மா அங்க உட்கார்ந்து இருக்கிறத ஒரு மேடை கிடைச்சிருக்கு, பேசுவோம், தப்பான கவலைப்படாத, தலையா எடுத்துட்டு போறாங்க. பேசினா திவ்யாவுக்கு நம் பாராட்டுதல்கள். அடுத்த ஆள் கொடுங்க. என் பெயர் எஸ் ரோஸ்லின் பிரபா. நான் வந்து என்னது பேர்? என்னது? ரோஸ்லின் பிரபா. ரோஷ்னின் பிரபா. ரோஸ்லின் பிரபா. ரோஸ்லின் பிரபா. ரோஸ்லின் பிரபா. ஓகே, சொல்லுங்க. நான் சின்ன சேலம் விடுதியிலிருந்து வருகிறேன். இந்த பாடல் என்ன சொல்வது என்றால், நாம் வந்து கண்ணன் சன்னதியில் நம்ம வந்து சரணடையணும். சரணடைந்தாதான் நம்மளுக்கு வந்து அருள் கிடைக்கும். பூவுக்கு எப்படி நம்ம வந்து அவங்க கடவுளுடைய வந்து சரணடைறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ, நம்ம வந்து நிறைய பூஜை செய்து நம்ம வந்து இறைவன் கிட்ட நம்ம போய் சரணடையணும். நல்ல முயற்சி. தப்பான ஒண்ணும் கவலைப்படாது, அழகா பேசிருக்கா. என்ன பேர் சொன்னா? ரோஸ்லின். என்ன ரோஸ்லின்? ரோஸ்லின் பிரபா. என்ன படிக்கிறோமா? 6வதுல. பாவம், குழந்தை வந்து இவ்வளவு தைரியமா சொல்லியிருக்காளே. குட். மறுபடியும் கைத்தட்டல் கொடுங்க. ரோஸ்லின் பிரபா. அடுத்த அக்கா கிட்ட கொடுத்துரு. சபாஷ். என் பெயர் தனுஷ்யா. நான் செம்மங்குடில இருந்து வந்திருக்கேன். கண்ணனோட சன்னதியில வந்து நம்ம எல்லாருமே இருக்கணும். அவங்க காலடியில நம்ம இதனால நம்ம அவங்களோட அருள்வாக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அவங்க வந்து ஃபுல்லா நெருப்பால எரிஞ்சனால நம்ம அந்த விளக்குல உள்ள எண்ணெயை நம்மளால பார்க்க முடியுது. ஊதுபத்தியோட நறுமணம் வந்து நம்மளுக்கு கண்ணனோட அருளால நம்மளுக்கு கிடைக்குது. அந்த பாட்டை கவனிக்கிறதுனால எவ்வளவு விஷயம் வருது. கற்பூரம் வந்து நல்ல முயற்சி. 2 சரணத்துக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்த அக்கா கிட்ட கொடுங்க. குட், வெரி குட். கிவ் a big clap for our sister. என் பேர் சௌகர்ணிகா. நான் வந்து ஆணைக்கட்டி விடுதியில இருந்து வரேன். சௌபர்ணிகா. சரி. ஆணைக்கட்டி விடுதியில இருந்து வரேன். இப்ப வந்து நம்ம கண்ணனோட சன்னதிக்கு போறதுக்கு வந்து உன்னோட காலடியில் இடம்பெறதுக்கு எனக்கு கருணை கொடு, நான் வந்து உன்னோடதுல இருக்கிறதுக்கு எனக்கு கருணை பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். அதுக்கடுத்து எவ்வளவு அடி வாங்கினாலும், எவ்வளவு நம்ம காயம்பட்டாலும், எதுனாலும் புல்லாங்குழலோட இசை கேட்கறதுக்கு நான் உன்னை தேடி வரேன். உன்னோட பத்தியில இருக்கிற அந்த பத்தியோட நறுமணமும், இந்த தீ, அந்த விளக்குல எரியிற தீயோட ஆவி, அது மூலியமா வந்துட்டு நான் வந்து அந்த தெய்வத்தை பாக்குறேன். எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு அடிபட்டாலும் நான் வந்து உன்னைய பார்த்தனா அது வந்து நான் தெளிவாயிருவேன். நீ வந்து உன்னோட கருணை கொடுத்தாதான் நாங்க வந்து அந்த இடத்துல இருக்க முடியும். தெய்வத்தை வழிபடுறதுனால நம்ம எல்லாருமே வந்துட்டு தெளிவா செய்ய முடியும். குட் குட், வெரி குட். வெரி குட்னா வெள்ளக்கார். பலே பலே. என் பேர் துர்காதேவி. தென்னப்பட்டாசிரம். கண்ணனுடைய சந்நிதியில இடம் பெறதுக்கு வந்து அவருடைய கருணை ஃபர்ஸ்ட் முதல்ல நம்மளுக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து புல்லாங்குழல் வந்து அதோடைய வீடு வந்து காடு, அங்க இருந்து வெட்டி
அத சீவி அத தொலைச்சி நெருப்புல இடுறாங்க. அது அவ்வளவு கஷ்டத்தையும் சகிச்சுக்குது. அதனால அவ்வளவு கஷ்டத்தையும் சகிச்சதுனால அது வந்து கண்ணனுடைய கையில இடம் பெறுது. அதுக்கு அடுத்தது வந்து ஊதுவத்தி. ஊதுவத்தி வந்து தன்னை பூரா அழிச்சுக்கிட்டு நறுமணத்தை வந்து வெளியிடுது. அதனால கண்ணனுடைய சன்னதியில அது இடம் பெறுது. அடுத்தது வந்து விளக்கு. விளக்கு வந்து எண்ணெய் இருக்கிற வரைக்கும் அதோட ஆயுள் அது இருக்கிற வரைக்கும் தன்னை அழிச்சு எரிஞ்சுக்கிட்டு ஒளிய வந்து ஏற்படுத்துது. ஆயுள் உள்ளவரை ஆயுள் உள்ளவரை ஆயுள் உள்ளவரை அதன் ஆயுள் உள்ளவரை அண்டவனின் சேவை. குட் குட் வெரி குட். அது வந்து தன்னை அழிச்சுக்கிட்டு ஒளியை ஏற்படுத்துறதுனால பகவானுடைய சந்நிதியில இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கற்பூரம். கற்பூரம் வந்து அது எரிஞ்சு கடைசியில ஒண்ணுமே இல்லாம ஆயிடுது. அது வந்து அவருடைய உருவத்தை காட்டுறதுனால அதுவும் அவர்கிட்ட இடம் பெறுது. இது வந்து தியாகம். தன்னை அழிச்சுக்கிட்டு நல்லதை செய்யறதுனால தியாகம் தான். ஓ பலே பலே. சகோதரர்கிட்ட சக்திவேல் வெற்றிவேல் வீரவேல். முதல்ல வந்த முருகவேலா யாராவது? நீ முதல்ல வந்தாயா? சிங்கம். சிங்கம் எப்படியுமே சிங்களா தான் வரும் இல்ல? சிங்கம் எப்படி வரும் சொல்லியா? இப்ப மகோதயா சொன்ன கதையில நான் புரிஞ்சு, நமக்கு சம்ஸ்கிருதம் தெரிஞ்ச வார்த்தையே 4. விட்டுடு, அப்புறம் பேசிக்கலாம். சுவாமிஜிக்கு ஏகப்பட்டது படிச்சிருக்காங்க, தமிழ்லயே பேசிடும். மகோதயான்னா இவங்களுக்கு புரியாது. சொல்லு. இப்ப சார் சொன்ன கதையில சார் சொல்லக்கூடாது. சார்னா என்ன அர்த்தம்? ஐயா. ஐயா. சார்னா ஐயா தான் அர்த்தம். சாருக்கு என்ன அர்த்தம்? அடிமை. யாருக்கு அடிமை? பிரிட்டிஷ்காரனுக்கு வெள்ளக்காரனுக்கு நான் இன்னைக்கு அடிமைன்றதுனால வந்த சொல் எது? யாரையாவது பார்த்து திட்டணும்னா சார் இவருன்னு சொல்லிடலாம். ஸ்லேவ் ஐ ரிமைன். மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சொல்லுங்க. இப்ப இந்த கதையில இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, கண்ணன் புல்லாங்குழல் வச்சிருக்கிறார். அந்த புல்லாங்குழல இருந்து ஒளி இனிமையா வருது. அது எப்படி வருது? அந்த புல்லாங்குழல வாட்டி நல்லா செஞ்சதுனால, நல்லா வாட்டி துளைய நல்லா இட்டு செஞ்சதுனால அந்த இசைய நமக்கு கேட்க இனிமையா இருக்குது. இப்ப நம்ம ஸ்கூல் போறோம், டீச்சர்கிட்ட நம்ம டீச்சர் நமக்கு பாடம் எடுக்கிறாங்க, நம்ம கூர்ந்து கவனிக்கிறோம். நீங்க கூர்ந்து கவனிக்கிறீங்களா என்னங்கிறது எனக்கு தெரியாது. இப்ப நம்ம டீச்சர்கிட்ட குருட்ட அடி வாங்கி திட்டு வாங்காம யாரும் உயர்ந்த நிலையா போக முடியாது. டீச்சர் இப்ப அடி வாங்காம இருக்க முடியாது. எல்லா டீச்சரும் பாவம் அடி வாங்கித்தான் நம்ம கிட்ட வேலை செய்யறாங்கல்ல. நம்ம டீச்சர் நம்மள அடிச்சு கொண்டு திட்டி நம்ம உயர்ந்த நிலைய பாதி பேர் அடைஞ்சிருப்பாங்க. பாதி பேர் மேலேயே போயிட்டு இருப்பாங்க. டீச்சர்லாம் அடிக்க முடியுமா? பாவம். பாதி பேர் உயர்ந்த நிலையை அடைஞ்சிட்டாங்க. வெரி குட். இப்ப நம்ம டீச்சர்ட்ட அடி வாங்கிட்டு இருக்கோம். நம்மள போட்டு இந்த புல்லாங்குழல வாட்டுறது மாரி நம்மள வாட்டிக்கிட்டு இருக்காங்க. புல்லாங்குழல வாட்டலையா? புல்லாங்குழலுடைய வீடு இது வனம், காடு. சபா பலே கேக்குதையா? இதுல என்ன விசேஷம்னா, காடுன்னு சொன்னார். அது எதுல தயார் பண்றாங்க? புல்லாங்குழல சபாஷ். மூங்கில் எப்படி இருக்கும்? மூங்கில் காடு பார்த்திருக்கியா? பார்த்திருக்கீங்க? எப்படி வளரும்? எப்படி இருக்கும்? அது தனியா இருக்கு. மூங்கில நீ பார்த்தன்னா மூங்கில் கூட்டம் கூட்டமா இருக்கும். எப்படி இருக்கும்? அதனால இந்த பாட்டுல எப்படி வருதுன்னா, புல்லாங்குழல் உனது கைகளில் தவழ்ந்திருக்க
புண்ணியம் செய்ததென்ன வியந்தே. என்னதான் புண்ணியம் பண்ணிருக்கு கண்ணா? அப்படியே உதட்டுல உட்கார்ந்து அழகா இசையை கொடுக்கறத நம்ம சக்திவேல் சொன்ன மாதிரி அழகான இசையை கேட்கிறோமே, எப்படி அது என்ன புண்ணியம் தான் பண்ணித்து அப்படின்னு கேட்கிறார் இந்த பாடல் ஆசிரியர். காட்டிலே வாழ்ந்த அது, அதுக்கு வீடு அது காடு, காட்டிலே வாழ்ந்த அது அதனுடைய வீட்டினை அப்ப என்ன பண்றான், போட்டு மூங்கில நல்லா அறுக்கிறான், ஒண்ணு ஒன்னா தனியா பிரிச்சு எடுத்துட்டு வராங்க. அந்த காட்டிலே வாழ்ந்த அது வீட்டினை விட்டு வந்து கட்டமிக ஏற்றதனை உணர்ந்தேன். எப்படி உன் உதட்டுக்கு வந்தது அந்த புல்லாங்குழல்னா, அது தன்னுடைய வீட்டை விட்டு வெளியில வந்து அதுக்கப்புறம் அவன் போட்டு அறுத்து அதுக்கப்புறம் அங்கமெல்லாம் சீவி சீவி அங்கத்தெல்லாம் ஒன்னொன்னா வெட்டி. இவர் ஸ்தபதி அப்பா யாரு, அவர் பேரு என்ன, இவர் தான். இவருடைய அப்பா ஒரு கல்லை பாக்குறார், கிருஷ்ணன் வரணும்னு சொன்னா அந்த கல்லுல கிருஷ்ணன் இல்லாத பகுதியெல்லாம் என்ன பண்ணுவாரு, சிமெண்ட். சரி, ஆனா சிற்பி என்ன பண்ணுவார், கல்லுல என்ன பண்ணுவார், கண்ணன் இல்லாத பகுதியெல்லாம் எடுத்தா என்ன வரும், கண்ணன் வந்துருவார். அப்போ எப்படி அந்த கல்லு அப்படியே அமைதியா இருக்கோ பொறுத்துக்குதோ, அதே மாதிரி இந்த மூங்கில் என்ன இருக்கு, அறுத்து அதுல தொலை வரணுமே, சரி நீ வரணுமே, சப்த ஸ்வரங்கள் வரணுமே, அதுக்கான போட்டு அங்கமெல்லாம் சீவி சீவி அறுத்தனர் துண்டு துண்டாய் அனலில் இட்டு அதை, அனல்ல போட்டாதான் அந்த தொலை வரும், அனலில் இட்டு அதை வாட்டி துளைத்தனர் உடல் முழுதும். அப்படியே அத்தனை கட்டத்தையும் தாங்கிக்கிறது. துளைத்தனர் உடல் முழுதும் சகித்தது அத்தனையும். அதனால என்னாச்சு, கிடைத்தது கண்ணா ஸ்பரிசம். அப்ப கண்ணங்கிட்ட போறதுக்கான புல்லாங்குழல் என்ன செய்தது, தன்னை வருத்தி கொண்டது, தியாகம் செய்தது. அடுத்தது சபாஷ் சக்தி சொல்லு. அந்த புல்லாங்குழல அந்த வாட்டினதுனாலதான் இன்னைக்கு கிருஷ்ணர் ஊதி அந்த இனிமையான இசையை நம்மளால கேட்க முடியும். அதனாலதான் கிருஷ்ணனுக்கு இன்னைக்கு முரளி கிருஷ்ணன் பேரு. என்ன பேரு, முரளி கிருஷ்ணன். முரளினா புல்லாங்குழல், முரளினா என்னது, வம்சீதர கனையா கணசாம சுந்தரா. வம்சினா புல்லாங்குழல். அடுத்தது வேற என்ன இருக்கு அந்த சன்னிதானத்துல? முதல்ல புல்லாங்குழலை பார்த்துட்டான், அடுத்தது என்ன பார்த்தான், அடுத்தது என்ன அவனுக்கு காட்சி தெரிஞ்சது, தன்னையே எரித்து கொண்டு சந்நிதியில் ஒளி பரப்பும் விளக்கு. விளக்குல என்னென்ன வேணும், அதுக்கப்புறம் என்ன வேணும், அதுக்கப்புறம் என்ன வேணும், ஏத்தணும், தீபம் ஏத்தணும். அப்ப அந்த தீபம் கடைசி வரலும் எரியணும்னா என்ன இருக்கணும் அதுல, அது எரிஞ்சு கொண்டே இருக்கிறது. ஆயுள் இருக்கிற வரை எரியுது, தன்னுடைய ஆயுள் இருக்கிற வரை அது எரிந்து பிரகாசத்தை கொடுக்கிறது. அந்த தீபத்தை எப்படி தியாகம் செய்கிறதோ அதை போல தியாகம் செய்தனும். ரெண்டாவது. மூணாவது என்ன இருக்கு சன்னிதானத்துல, ஊதுபத்தி. சொல்லுங்க. ஊதுபத்தி எரிவதென்ன அதற்கு இங்கு தகு. நோட்ல எழுதி வச்சிருக்கீங்க? நோட்ல எழுதி வச்சது அதுல ரொம்ப அர்த்தம் உள்ளத நான் எடுத்து சொல்லுங்க. அதுதான் சொல்லுங்க, எடுங்க, நோட் எடுங்க. இந்த முயற்சி இருக்கு பாருங்க, அதுக்காகவே கை தட்டலாம். ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்றார், அதுல இருக்கிற சாரத்தை நான் எடுத்திருக்கேன்னு எழுதியிருக்காரு பாருங்க. சக்திவேல், மறுபடியும் சக்திவேல் ஒரு பலத்த கருதுகள் சொல்லு. அந்த மாரி நம்மள டீச்சர் வாட்டினாதான் உயர்ந்த நிலையை அடைய முடியும். டீச்சர் வாட்டினான்னு சொல்லாதையா, பயமா இருக்கு. அடிச்சா எஃப்ஐஆர் போட்டு போறாங்க தெரியல. ஏற்கனவே நம்ம பெரிய புள்ளையா போய் யோசிப்போம் கவர்மெண்ட் வேலையில இருக்கிறப்ப. அப்ப நம்மள இந்த டீச்சர் வந்து நம்மள டைட்டா இழுத்து பிடிக்கலன்னா நம்ம இந்த அளவுக்கு இப்ப வந்திருக்க முடியுமா அப்படின்னு நம்ம அப்ப யோசிப்போம். சரி, ஊதுபத்திக்கு என்னாச்சு? ஊதுபத்தி அதை விட்டுட்டீங்க. ஊதுபத்தி வேணாம், இப்ப எல்லாம் கலப்படமா இருக்கு ஊதுபத்தி. சரி, ஊதுபத்தி எரியுது,
எரிவதனாலே அது என்ன கொடுக்குது? நறுமணத்தை கொடுக்குது. அப்படி போல நம்மை வருத்தி கொண்டுதான் சமுதாயத்துக்கு என்ன பண்ணணும்? உழைக்கணும், சேவை செய்யணும். கடைசியா என்ன வருது? கற்பூரம் மட்டும் என்னாச்சுன்னா எரியுது. ஆனா கடைசியா எதை காணோம்? கற்பூரத்தையே காணும். தன்னையே அழித்து கொண்டு தருவது நறுமணத்தை ஊதுவத்தி. எரிந்தது கற்பூரம் எதுவுமே மிச்சம் இல்லை, தெரிந்தது தேவை. நம்ம ஏன் கொடுத்துடணும்? கண்ணங்கிட்ட என்ன கொடுக்கணும்? சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். சாப்பிடும்போது என்ன மந்திரம் சொல்றீங்க? சொல்லு பார்க்கலாம். பிரம்மார்ப்பணம். ஹர ஹர மகாதேவ். இல்ல ஹர ஹர சொன்ன மகாதேவ் சொல்லுங்க பார்க்கலாம். ஹர ஹர வெற்றிவேல். வீரவேல் சொல்லுங்க. வெற்றிவேல். ஓம் காளி சொன்ன ஜெய் காளி சொல்லுங்க. ஓம் காளி. ஆள்காலின்னு சொல்லிட போறே. ஓம் காளி. பாரத் மாதா கி. சக்திவேல் ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கும். குழந்தை பாவம் எழுதி வச்சு இதுக்காக வந்திருக்காரு. அதனால பூர்ணாஜி கிட்ட என்னுடைய வேண்டுகோள், பாட்டே பாடுறியா? உங்களுக்கு தெரியுமா பாட்டு? பாட நல்லதா போச்சு. யாரு? ஓ பலே பலே பலே. பலே பலே. ஆமா ஆமா ஆமா, வெரி குட். ஓ சம்ஸ்கிருத பாரதியினுடைய அந்த பிரவேசா பேருக்கு. வெரி குட் வெரி குட் வெரி குட். சபாஷ் சபாஷ். பாடுங்க. இல்ல கண்ணாவும் சன்னிதியில வேற பஜன் பாட்டா? ஒரே ஒரு பாட்டு பாடு, என்ன நேரம் ஆயிடுச்சு. ராதே ஷ்யாமா ஹே கணஷ்யாம் ராதா மாதவ மங்களதாமா ராதே ஷ்யாமா ஹே கணஷ்யாம் ராதா மாதவ மங்களதாமா நந்த நந்தனா கோவிந்தா நவனித ஜோரா கோவிந்தா நத ஜன பாலா கோவிந்தா நரகரி ரூபா கோவிந்தா நாராயண கோவிந்தா கோவிந்தா கோகுல ரக்ஷக கோவிந்தா கோவிந்தா கோகுல ரக்ஷக கோவிந்தா ராதே ஷ்யாமா ஹே கணஷ்யாம் ராதா மாதவ மங்களதாமா ராதே ஷ்யாமா ஹே கணஷ்யாம் ராதா மாதவ மங்களதாமா பக்தவத்சலா கோவிந்தா பக்ஷிவாகனா கோவிந்தா பாப விநாக்ஷண கோவிந்தா பாகி முராரி கோவிந்தா நாராயண கோவிந்தா கோவிந்தா கோகுல ரக்ஷக கோவிந்தா கோவிந்தா கோகுல ரக்ஷக கோவிந்தா ராதே ஷ்யாமா ஹே கணஷ்யாம் ராதா மாதவ மங்களதாமா ராதே ஷ்யாமா ஹே கணஷ்யாமா ராதா மாதவ மங்களதாமா ராதா மாதவ மங்களதாமா. நீ பிரவேசிக்கா பரீட்சை எழுதிருக்க இல்லையா? 92 மார்க்.
அதனால அடுத்த தடவை நீ என்ன பண்ணணும், தேவநாகரியில எழுதி படிக்கணும். ராதா மாதவ அப்படி படிக்கணும். ராதா மாதவ அப்படி படிக்கக்கூடாது. சரிதானா? நல்லா இருக்கே, நல்ல நல்ல அற்புதமான ஆள், பிரமாதம், ஜோர் ஜோர். அம்பாக்கு தான் நமஸ்காரம் பண்ணணும். நான் அழகா ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. வெரி குட். இந்த 5 பேர் இங்க வந்தவங்க யார் யாரு? சக்திவேல், அடுத்தது எழுந்து நில்லுங்க. கர்ணிகா, தனுஷ்யா, துர்காதேவி, திவ்யா, ரோஸ்லின், பிரபா. ஓகே, இவங்க 5 பேருக்கும் 1 2 3 4 5 6 பேருக்கும் பரிசு உண்டு. சரிதானா? இன்னைக்கு இரவோ அல்லது நாளைக்கோ அல்லது முகாம் முடியும் போதோ சுவாமிஜி அதை மனசுல வச்சுட்டு உங்களுக்கு கொடுப்பாரு. சரிதானா? வெரி குட். இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கையில நீ எதையாவது ஒன்று கொடுத்தாதான் இறைவனுடைய தியாகம் பண்ணணும், கொடுக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும், எடுக்கணும்ன்ற சிந்தனை போய் கொடுக்கணும். அதனால தான் உங்களிடத்துல எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, பார்த்ததுல இன்னைக்கு நான் கத்துக்கிட்ட பாடம் என்னன்னா, எல்லாரும் இந்த தியானம் பண்ணி எத்தனையோ பேருக்கு வாய்ப்பு கிடைக்கல. சில பேர் மட்டும்தான் சொன்னீங்க நான் என்ன வாங்கணும் அப்படின்னும் போது, சமுதாயத்துல இந்த கஷ்டம் இருக்கு, இதை தீர்க்கணும் அப்படிதான் நீங்க சொன்னீங்க. ரொம்ப எக்ஸலண்ட். அதனால நான் உங்களுக்கு எல்லாம் நமஸ்காரம் பண்றேன். இது மாதிரி ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்திருக்க, அதுக்குதான் சேவா. ஏன்னா சுவாமிஜி இப்படி இருந்தவர். சுவாமிஜி நிறைய இடத்துல நாடு முழுக்க, பாரத தேசம் முழுக்க எத்தனை சன்னியாசிகளை உருவாக்கியிருக்கார். எல்லாரும் சேவை காரியங்களை ஈடுபட்டிருக்காங்க. ஆனா ரொம்ப சந்தோஷம், நீங்க அத்துணை பேரும். சில பேருக்கு அம்மா இல்லை, எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. அம்மா இல்லை, அப்பா தான் இருக்காங்க. அம்மாவை போல இப்ப நீங்க ஹாஸ்டல்ல இருக்கணும். உங்களுக்கு மாதந்தோறும் நல்ல திரைப்படங்கள் ஓடணும், இப்படிலாம் இருக்கு. நல்ல திரைப்படம் கேசரின்னு ஒரு படம் வந்து தமிழாக்கம் கூட இருக்கு, கேசரி. எப்படி ஆப்கானிஸ்தானத்திலேருந்து நம்ம பாரத தேசத்துல சீக்கியர்கள் 26 பேர் 1000 பேர் கொண்ட படையை எப்படி தடுத்து நிறுத்தினாங்க. இங்கேயே கூட ஒரு நாள் உங்களுக்கு ஏதாவது ஒரு குறும் படமோ அல்லது ஏதாவது போடும். ஏன்னா படத்துல நல்ல படம் இருக்கு. காந்திஜி ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்தார், மாற்றம் வந்தது. சில நல்ல படங்கள் இருக்கு. ஆலயம்னு ஒரு படம் தமிழ்ல 14 ரீல் தான், ஒரே அலுவலகம் மட்டும்தான் இருக்கும். லஞ்சம் வாங்க கூடாதுன்றதுக்காக ஒரே படம் 14 ரீல். அது ஹாஸ்பிட்டல்லே முடிச்சிடும், வேற அந்த அலுவலகத்திலே முடிச்சிடும். அது மாதிரி நல்ல படங்கள் இருக்கு. நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து அதை நாம ஒரு தடவை பார்த்து உங்களுக்கு போகணும். சரிதானா? நல்லா இருங்க. உங்க வாழ்க்கையில அம்மா இல்லைன்னா, எனக்கு தெரியும் அம்மா இல்லைன்னா என்ன கஷ்டம், எல்லாருக்குமே தெரியும். எத்தனை சீராட்டி பாராட்டி, அப்ப எனக்கு அம்மா இல்லையே. இறைவன் நமக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, உனக்கு அம்மா இல்லை, நீ உலகத்துக்கே அம்மாவா. அதுதான் நமக்கு மெசேஜ். அதனால ஒன்றும் கவலைப்படாது. கலையாத கல்வி, குறையாத வயது, ஓர் கபடுவாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுப்பிணி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத துணைவர், தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதி, கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத வாழ்வு, துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி, பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி, அருள்வாமி அபிராமியேன்னு சுப்பிரமணியம் என்கின்ற அபிராமி பட்டம் திருக்கடவுரிலே பிரார்த்தனை செய்தது போல, உங்கள் அனைத்து குடும்பங்களும் இந்த 16 பேர்களை பெற வேண்டும் என்று உங்கள் அம்பாக்கள் மூலமாக நான் பிரார்த்தித்து அவர்களை நமஸ்கரித்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நேரம் கடந்து போயிருக்கும், அதனால இப்போ சுவாமிஜி ஏதாவது குறிப்புகள் கொடுப்பார். அதுக்கப்புறம் நம்ம கலைக்கு போகலாம். உட்கார். மணி 5:35 ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் பண்ணிட்டு 6:15 கோயிலுக்கு வித்யாபீடம் முன்னாடி கோயிலுக்கு வரணும். சாயலட்ச பூஜை நடக்கும். பூஜை முடிஞ்ச பிறகு மற்ற 7 மணிக்கு உணவு இருக்கும், இரவு உணவுக்கு பிறகு மீண்டும் இங்கேயே சந்திக்கலாம். நாளை 3 நாள் முகாம்கள் நம்ம
எப்படி இருக்குங்கிறத இரவு நம்ம பேசலாம். நமக்காக அங்கிருந்து நல்ல நம்மளுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படுற மாதிரி நமக்கு வகுப்பு எடுத்த கிருஷ்ண ஜெயநாதன் அவர்களுக்கு நம்மளுடைய நன்றிகளை கரவொலி வாயிலாக எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் உங்களிடத்துல, நல்லா சாப்பிடணும் நீங்க, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா சாப்பாட்டை வீணடிக்க கூடாது. கேட்டு வாங்கிக்கோங்க. அதை பின்பாடு குப்பையிலேயோ குப்பை தொட்டியிலையோ அல்லது மற்ற இடங்களையோ கொட்டக்கூடாது. தட்டு அப்படியே சுத்தமா இருக்கணும், மறுபடியும் போடும்படியா இருக்கும், மறுபடியும் இன்னொருத்தர் சாப்பிடும்படியா இருக்கும். வீணாக்க கூடாது. ஏன்னா நம்ம ஊர்கள்ல எத்தனையோ பேருக்கு சாப்பாடு இல்லையா, நல்ல சாப்பாடு, இட்லியா தோசையா வாங்கிக்கோ, அவசரப்படாது. இங்க கூட நிறைய இருக்கு. சுவாமிஜியினுடைய ஒரு வழிகாட்டுதல்ல நல்ல எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கும், ஒன்றும் கவலையப்படாது. ஒரு இல்லைன்னா கூட புதுசா ஒரு உப்புமா பண்ணி கொடுப்பாங்க, ஒன்றும் கவலையப்படாது. தோசை கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனா என்ன ஆக்கக்கூடாது, அதை வீணடிக்க கூடாது. செய்யலாமா? இன்னைக்கு மதியம் அந்த மாதிரி ஆயிப்போச்சு. நீங்க சாப்பிட்ட பிறகு சில பேர் பாவம் அவங்களால சாப்பிட முடியல, அதுக்காக ஐயோ வீணடிக்க கூடாதுன்னு உள்ள கொட்டுறாது, குப்பையில கொட்டுறது, தொப்பையில கொட்டிடுவோம்னு கொட்டிடாது. கேட்டு வாங்கும் போதே எவ்வளவு வாங்கணும், கொஞ்சம் வாங்கிக்கோ. மறுபடியும் பசிக்குதா வாங்கிக்கோ, மறுபடியும் பசிக்குதா வாங்கிக்கோ. 3 தடவை கேட்டா ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா சாப்பாடு என்ன ஆகக்கூடாது, ஏன்னா அவங்க பார்த்திருப்பீங்க அன்னலட்சுமியில எழுதியிருப்பாங்க, இன்னவரை உபயோகம் பண்ணியிருக்கார் அப்படின்னு. நல்லா சாப்பிடு, ஆனா வீணடிக்காம சாப்பிடு. செய்யலாமா? குப்பையை எங்கேயும் போடாம இந்த குப்பை பெட்டியிலே போடலாமா? இது உனக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை கிடைக்கும். நீங்கள்லாம் சரின்னு சொல்றதுக்காக ஜாய் அப்படின்னு கையை நல்லா தூங்க பார்க்கலாம். என்ன குத்துற மாதிரி குத்துறையம்மா, ஜாய் அப்படின்னு என்ன அர்த்தம்? அக்செப்டட், ஒப்புக்கொள்கிறோம். சாப்பாட்டை வீணடிக்க மாட்டோமே, குப்பையை கண்ட இடத்துல போட மாட்டோமே. வீட்டை மாதிரி கவனிச்சுக்கோன்னு ஒருத்தங்கிட்ட சொல்லிட்டு போனான். அடுத்தது வீட்டுக்கு போனா ஒரே குப்பையா இருக்கு. என்ன வீட்டு மாதிரி கவனிச்சுக்கோன்னா, எங்க வீடு அப்படிதான் கவனிச்சுப்பேன்றாங்க. அப்படி ஆகக்கூடாது, சுத்தமா தூய்மையா கவனிச்சு. நன்றி, வணக்கம்.